பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து நெகேமியாவினுடைய புத்தகத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வோம். இன்றைக்கும் நாம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மீதமுள்ள விஷயத்தை நாம் சிந்திக்கவிருக்கிறோம். கடந்த முறை இந்த 3ஆம் அதிகாரத்தை நாம் சிந்தித்த பொழுது இதனுடைய முதல் 2 பகுதிகளை நாம் தியானித்தோம். ரைஸ் அப் அண்ட் பில்ட், எழுந்து கட்டுவோம் என்ற ஒரு கட்டளையை நெகேமியாவிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த ஜனங்கள் 3ஆம் அதிகாரத்திலே ஒவ்வொருவருமாக அங்க இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தினரும் அங்கத்தினர்களும் அதே போல நபர்களும் அங்கே அவர்கள் இந்த எழுந்து கட்டுவோம் என்ற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் கட்டக்கூடிய விஷயம்தான் 3ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் சொல்லும் பொழுது ஒரு சில வார்த்தைகள் இங்கே மீண்டும் மீண்டுமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நான் ஞாபகப்படுத்தினேன். முதல் வார்த்தையாக ரிப்பேர்டு என்ற வார்த்தை மறுபடியும் 38 முறை 38 டைம்ஸ் இந்த வேர்ட் ரிப்பேர்டு என்பது இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பில்ட், ரீபில்ட் என்ற வார்த்தை 5 முறையும் 3 முறை கட்டினார்கள் அல்லது பழுது பார்த்தார்கள் என்ற வார்த்தை, மறுபடியும் நிலைவரப்படுத்தினார்கள் அல்லது நிலைநிறுத்தினார்கள் ரிஸ்டோர்ட் என்ற வார்த்தை முதல் ஒரு முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இங்க ரிப்பேர் பண்ணினார்கள் என்று சொல்லப்படும் பொழுது அவர்கள் ஏதோ ஒரு சின்ன வேலையை பழுது பார்த்தார்கள், ரிப்பேரிங் ஒர்க் என்று நாம் மாறாக அதை நினைக்காமல் அது கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்டரேட்டிவ் ஒர்க். இட் வாஸ் ரெஸ்டரேட்டிவ் ஒர்க் அண்ட் நாட் நெசசரிலி the work from scratch. அது மட்டுமல்லாமல் they built it very strongly. அதை மிக மிக ஒரு பலனுள்ளதாக ஒரு உறுதியாக அவர்கள் கட்டினார்கள். ஆகவே அது நிமித்தமாகத்தான் அந்த வார்த்தை அவர்கள் அங்கே மேக் ரிப்பேர்ஸ், பழுது பார்த்தார்கள் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை மிக மிக அழுத்தம் உள்ளதாக, அது உறுதிப்படுத்தப்படக்கூடியதாக நமக்கு இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த அதிகாரத்தை நாம் பிரித்து படித்த பொழுது 3 பகுதிகளாக நாம் இந்த அதிகாரத்தை நாம் தியானித்தோம். முதலாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனையை இவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அதனை அங்கீகரித்தார்கள், அதனை ஏற்றுக்கொண்டார்கள். The problem was acknowledged. ஜனங்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள், ஜனங்கள் அதனை அங்கீகரித்தார்கள். இது மிகப்பெரிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஒருவேளை தலைவர்கள் அந்த பிரச்சனையை புரிந்து கொள்வார்கள், ஆனால் மக்களுக்கு அது புரிவதில்லை. ஆனால் சில நேரத்திலே மக்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், அதை தலைவர்கள் எந்த ஒரு உணர்வற்ற நிலைமையிலே அவர்கள் செயல்படுவார்கள். ஆனால் இந்த இடத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது both the leaders as well as the people go hand in hand. ஜனங்களும் அதே போல தலைவர்களும் சரியான நிலைமையிலே ஒருவரோடொருவர் இணைந்து கரம் கோர்த்து செயல்படுவது நீங்கள் இங்கே வாசிக்கிறீர்கள். இது மிகப்பெரிய ஒரு அழகான சித்திரமாக இந்த 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எந்த ஒரு பிரிவினையும் இன்றி, எந்த ஒரு வேற்றுமையும் இன்றி, எந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் இன்றி தலைவர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட தேவையை சொன்னார்களோ அல்லது எந்த பாரத்தை நெகேமியாவின் மூலமாக இந்த ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டதோ அந்த பாரத்தை சரியான விதத்திலே the burden was properly and correctly taken over from God to Nehemiah and then from Nehemiah to the people. சரியான விதத்திலே அந்த பாரம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நிமித்தமாகத்தான் இந்த ஜனங்கள் இதனை சரியாக அதனை ஏற்றுக்கொண்டு அதனை புரிந்து தங்கள் தேவைகளை உணர்ந்து அவர்கள் செயல்படுகிறார்கள். இதுதான் நாம் முதலாவதாக இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட விஷயம். இரண்டாவதாக அன்றைக்கு நாம் சிந்தித்தது, இதுல இணைந்திருந்த ஜனங்கள் யாரெல்லாம் இதுல இந்த குறிப்பிட்ட 3ஆம் அதிகாரத்திலே செயல்பட்டார்கள், யாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. whose name has been written in chapter 3. அதுல நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களுடைய பெயர்கள் இந்த அதிகாரத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறது நீங்கள் வாசிக்க முடியும். அன்றைக்கே நான் பல பெயர்களையும் அவர்களுடைய அர்த்தத்தையும், அங்கே இருக்கின்ற யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, அங்க இருக்கின்ற வித்தியாசத்திலே வேற்றுமையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, அவர்கள் இணைந்து செயல்பட்டார்கள். ஏனென்றால் ஒருவருடைய பெயருக்கு அர்த்தமே இல்லை, ஆனால் இன்னொருவருடைய பெயர் உன்னதம், எக்ஸலன்சி என்பது அர்த்தமாக இருக்கிறது. ஆனால் அவர் தன்னை தாமே தாழ்த்தி அவர் செயல்பட்டார். ஒருவருடைய பெயர் ஞானம், இன்டெலிஜென்ட், அறிவு என்பது அவருடைய பெயராக அர்த்தமாக இருக்கிறது. ஒருவருடைய பெயர் பிரிக்கிங், பாணி, முட்கள் என்ற பெயரினுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த நபர்கள் எல்லாம் ஒன்றாய் இணைந்து செயல்படும் பொழுது அவர்கள் ஒன்றிணைந்து எந்த விதமான ஒரு வேற்றுமையின்றி அவர்கள் செயல்பட்டார்கள். There was a unity in diversity என்பதை இந்த மக்களுடைய பெயரை நாம் பார்த்தோம். ஏறக்குறைய 49 பெயர்கள் நான் அன்று நாளிலே உங்களுக்கு அப்பொழுது நான் சொன்னேன். அது மட்டுமல்லாமல் பல வகைப்பட்ட மக்கள் இதுல இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட மக்கள், ஆசாரியர்கள் என்பது மட்டுமல்லாமல் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இதுல கோல்டு ஸ்மித், பொற்கொள்ளர்கள் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள், வியாபாரிகள், அதே போல ஆசாரியர்கள், அங்க இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்கள், எரிகோவின் மக்கள் என்பதெல்லாம் நாம் அன்றைக்கு சிந்தித்தோம்.
ஆகவே பலதரப்பட்ட மக்கள் இதுல இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வேலை என்பது மட்டுமல்ல, பல வகைப்பட்ட there was a variety of work that was taken care. ஒருவர் அந்த வாசலை கட்டுகிறார்கள், ஒருவர் அங்கே பழுது பார்க்கிறார்கள், ஒருவர் மற்ற வேலையை செய்கிறார்கள். ஆகவே இந்த பலதரப்பட்ட வேலையும் அவர்கள் செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஒரு எதிர்ப்பின் எதிரொலியானது இந்த ஜனங்கள் மத்தியிலே கேட்கப்பட்டிருந்த போதும் கூட இந்த ஜனங்கள் அவர்கள் தொடர்ந்து செயல்படுகிறார்கள். though they have faced the problem and persecution and oppression, they've continued the work, continued God's work. தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய வேலையை எதிர்ப்புகள் இருந்த போதும் கூட ஜனங்கள் மத்தியிலே பலதரப்பட்ட எண்ணங்கள், ஒருவேளை எதிர்ப்புகள், பய உணர்வுகள் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அவைகள் எல்லாம் இருந்த போதும் கூட அதற்கென்றும் துணிந்து அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை நாம் சிந்தித்து நிறைவு செய்தோம். ஆகவே அதைத்தான் இந்த கடைசி முறை நாம் சிந்தித்தோம். ஆகவே இன்றைக்கு இந்த 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாசல்கள், இங்கே நாம் வாசிக்கும் பொழுது ஏறக்குறைய 10 வாசல்கள் இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆகவே இந்த 10 வாசல்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள், அதே போல அந்த 10 வாசல்களை அவர்கள் பழுது பார்த்து அவர்கள் மீண்டுமாய் கட்டி எழுப்பக்கூடிய முறைகள், அதில் இணைந்திருக்கக்கூடிய செயல்கள், இதெல்லாம் நாம் இன்றைக்கு சிந்திக்கவிருக்கிறோம். So we are going to discuss about the purpose to which they have been called. எந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த ஜனங்கள் அழைக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை இவர்கள் இப்பொழுது நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆகவே அதைத்தான் இந்த 3ஆம் அதிகாரத்தில் இந்த 10 வாசல்களை அவர்கள் கட்டுவதன் மூலமாக நாம் சிந்திக்கவிருக்கிறோம். ஆகவே இந்த வாசல்களை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக, ஏன் இந்த வாசல்? Why do we need to have this particular wall? That is important. ஏன் இந்த குறிப்பிட்ட மதில்களிலே இந்த மிக மிக முக்கியமாக இது கருதப்படுகிறது என்பதை பற்றி ஏற்கனவே முதல் முறையாக இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அநேக நாட்கள் கழிந்தது நிமித்தமாக அது நான் 5 குறிப்புகள் அன்றைக்கு சொன்னதை நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இது சத்துருக்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு பாதுகாப்பை இந்த மதில்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. This wall is a representation of the protection from enemies. சத்துருக்கள் எந்த விதத்திலும் ஊடுருவி பாயாதபடிக்கு, உள்ளே பிரவேசியாதபடிக்கு இந்த மதில்கள் கட்டி எழுப்பப்படுகிறது. நீங்கள் நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த மதிலை அவர்கள் கட்டி எழுப்பும் நேரத்திலே இதை சத்துருக்கள் பார்க்கும் பொழுது இதை எப்படியாவது உடைத்து போடுவதற்கு ஏதுவாக ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் சத்துருக்கள் இதனை பார்க்கும் பொழுது நாங்கள் இனிமேல் இதற்குள் பிரவேசிப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லாமல் போய்விடுமோ, இதற்குள் நாங்கள் பிரவேசித்து உள்ளே வருவதற்கு நாங்கள் ஊடுருவதற்கு எங்களுக்கு வாசல் இல்லாமல் போய்விடுமோ என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்கும். ஆகவேதான் இந்த மதில்கள், இந்த கோட்டை சுவர்கள் மிக மிக முக்கியமாய் ஒவ்வொரு நகரத்திற்கும் கருதப்படக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, இது ஒரு நகரத்தினுடைய உறுதித்தன்மையையும் அதே போல பாதுகாப்பையும் அது காண்பிக்கிறது. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28 நீங்கள் வாசிக்கும் பொழுது, man without self control is like a city broken into and left without walls. தன் மனதை அடக்காத ஒரு மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான் என்று நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28 நாம் வாசிக்கிறோம். ஆகவே எப்படியாக ஒரு மதில் ஒரு நகரத்துக்கு மிக மிக முக்கியமாய் கருதப்படுகிறது என்பதையும் இதன் மூலமா அறிகிறோம். மூன்றாவதாக, நெகேமியா 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இட் இஸ் ஆல்சோ த கண்ட்ரோல் ஆஃப் ஆக்சஸ். ஒரு நகரத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் முதலாவதாக சத்துருவானவன் எதை இடித்து தகர்ப்பான் என்று சொன்னால் எந்த வழியிலே பிரவேசிக்கலாம், which is the weakest link in the whole wall. இந்த மதில் சுவரிலே, இந்த கோட்டை சுவரிலே எது மிகவும் பலவீனமாக கருதப்படுகின்றதோ அதை முதலாவது தகர்த்து விட்டோம் என்று சொன்னால் உள்ளே பிரவேசிப்பதற்கு மிக எளிதாக இருக்கும் என்று சொல்லி அதனை பிரவேசிக்கிறான். அதனாலதான் not the gates of Jerusalem be opened until the sun is hot என்று சொல்லி 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நாம் வாசிக்கிறோமாகவே ஒவ்வொரு குறிப்பிட்ட அந்த மதில் சுவரின் மேலே அவர்கள் அந்த வாட்ச் டவர்ஸ் இருக்கிறது. நீங்கள் இந்த 3ஆம் அதிகாரத்துல வாசித்தாலும் 2 வாட்ச் டவர்ஸ் நீங்க வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த வாட்ச் டவர்ஸை வைத்து அவர்கள் இந்த மதில் சுவரை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். எந்த இடத்திலே சத்துரு வருகிறான், எந்த இடத்திலே அந்த மதில் சுவரை நோக்கி எதிரியானவன் வருகிறான் என்பதை மிகவும் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். Careful monitoring is always required so that the access can be controlled into the city. நான்காவதாக, it is a symbol of God's protection. ஒரு நகரத்துக்கு மதில் இருக்கும் பட்சத்திலே அது தேவனுடைய பாதுகாப்பையும் அது எடுத்துரைக்கிறதாக இருக்கிறது. அது நீங்கள் சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நீங்கள் அதை வாசிக்க முடியும். ஐந்தாவதாக, it is also the social and economic stability. ஒரு நகரத்தினுடைய ஒரு சமூக ரீதியாக பொருளாதாரத்தினுடைய ஸ்திரத்தன்மையை இது எடுத்துரைக்கிறது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த நகரத்திற்குள்ளே இனி ஒருபோதும் தீங்கோ அல்லது
எந்த விதமான பொல்லாப்போ காணப்படலாகாது என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒரு தீங்கோ ஒரு பொல்லாப்போ சத்துருவான உள்ளே பிரவேசிப்பான் என்று சொன்னால் அந்த நகரமானது தன்னுடைய சமூக சமாதானத்தையும் அதே போல பொருளாதார நிலைமையிலே ஒரு இன்ஸ்டெபிலிட்டியும் ஒரு ஸ்திரமில்லாத தன்மையையும் அது சந்திக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நேபுகாத்நேச்சார் என்ற அரசன் இந்த நகரத்தை முற்றுகையிட்ட நேரத்திலே அவன் அநேக நாட்கள் முற்றுகையிட்டான். He was sieging the city for many days and there was no supplies that was going into the city. அந்த நகரத்திற்குள்ளாக பிரவேசிப்பாரும் இல்லை, அங்கே இருந்து வெளியே வருவாரும் இல்லை. ஜனங்களுக்குள்ளாக இருப்பவர்கள், அந்த நகரத்திற்குள் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய பீதியிலும் மிகப்பெரிய பய உணர்விலும் இருக்கிறார்கள். எங்களுக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி திகைக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. ஆகவே அதனால்தான் நான் சொன்னேன், இந்த நகரமானது இந்த மதில் சுவர் அங்கே இடிக்கப்படும் நேரத்திலே அவருடைய சோசியல் அண்ட் தி எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வில் பி கொலாப்ஸ்ட். அவருடைய சமூக ரீதியாக அவருடைய பொருளாதார ரீதியில காணப்படக்கூடிய ஒரு சீர்குலைவு நிச்சயம் ஏற்படும். அது நிமித்தமாகத்தான் இந்த குறிப்பிட்ட மதில் சுவர் மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஆகவே இதை கர்த்தரிடமிருந்து இந்த பாரத்தை பெற்றுக்கொண்ட நெகேமியா இப்பொழுது இந்த மதில் சுவரை கட்ட துவங்குகின்றார். தான் கட்டவில்லை, நான் சொல்வது மற்ற இருக்கக்கூடிய ஜனங்களை அவர் ஏவி அவர்களை தூண்டி அவர்களை உத்வேகப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை தன்னுடன் சேர்த்து ஊழியத்திலே இணைத்து தன்னுடைய பயணத்திலே தன் பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்களை இந்த நெகேமியா சம்பாதிக்கின்றார். அந்த ஜனங்கள் மேல் இந்த பாரத்தை வைத்த பொழுது அவர்கள் தானாகவே அவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள். When the burden was placed among the people or over the people's shoulders, they understood, they realized the fact that they need to build for it, they need to work for their city, and without any question they started to work. எந்த ஒரு கேள்வியும் இன்றி எந்த ஒரு வாக்குவாதமும் இன்றி இந்த ஜனங்கள் முன்னோக்கி செயல்படுகிறார்கள் என்பதை நாம் இந்த 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு மதிலாக நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மதிலினுடைய ஒவ்வொரு வாசல், அந்த மதிலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாசலை நாம் இப்பொழுது இதில் சிந்திக்க போகிறோம். 10 வாசல் நான் என்று சொன்னேன். There are 10 gates in the whole city of Jerusalem. எருசலேமுடைய மதிலை சுற்றி இந்த 10 வாசல்கள் இருக்கிறது. இந்த 10 வாசலும் மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு வாசலையும் மிகவும் கூர்ந்து கவனித்து அவர்கள் இதனை கட்டி அதனை பழுது பார்த்து வேலை பார்த்திருக்கிறார்கள். முதலாவது வாசிக்கக்கூடிய வாசல் நீங்கள் முதல் வசனத்திலும் 32வது வசனத்திலும் நீங்கள் வாசிக்க முடியும். Verse 1 and verse 31 talks about the first gate, which is the sheep gate. என்ன வாசிக்கின்றோம்? ஆட்டு வாசல். முதல் வாசலை நாம் அந்த வசனத்திலே வாசிப்போமே. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகி எலியாசிப்பும் அவன் சகோதரராகி ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். 32வது வசனத்திலே இதெல்லாம் முடித்துவிட்டு அவர்கள் திரும்ப வருகிறார்கள். கடைசியிலே கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரரும் பழுது பார்த்து கட்டினார்கள். ஆகவே இந்த முதல் வசனத்தில் 32வது வசனத்திலும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்கே ஆட்டு வாசல் சொல்லப்படுகிறது. The sheep gate was mentioned here. முன்பதாக 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர் எங்கே இருந்து ஆரம்பித்து அந்த ஆய்வு பணியை மேற்கொண்டாரோ அதனோடு கூட சேர்ந்து இங்கே ஆட்டு வாசலிலே அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். The north wall, வடபுறம் இருக்கக்கூடிய வாசலை அவர்கள் முதலாவதாக கட்டி பின்பதாக மேற்கு புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசல்களை 8 முதல் 13 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் கட்டுகிறார்கள். பின்பு 14வது வசனத்தில் நீங்கள் வரும் பொழுது தென்புறமாக இருக்கக்கூடிய சதர்ன் பாயிண்ட் ஆஃப் த சிட்டி, அந்த நகரத்தினுடைய தென்புறமாக இருக்கக்கூடிய வாசலை அவர்கள் கட்டுகிறார்கள். பின்பதாக இறுதியிலே கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடிய அந்த வாசல்களை, அந்த மதில் சுவரை அவர்கள் கட்டுகிறார்கள். 15 முதல் 32 வரைக்குமாக அவர்கள் கட்டுகிறார்கள். ஆக நாம் வாசித்த இந்த ஆட்டு வாசல் என்பது நார்த் வாலில் இருக்கின்றது. வடபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த மதில் சுவரில் வரக்கூடிய முதல் வாசல் ஆட்டு வாசல். இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் ஆச்சரியப்பட்டது என்னவென்றால், ஏன் இந்த வாசலை முதலாவது கட்டுகிறார்கள்? Why and what is the purpose that they started to build this sheep gate first among all the other 10 gates? இருக்கக்கூடிய 10 வாசல் இருக்கிறதே, அதுல ஏன் இந்த ஆட்டு வாசலை அவர்கள் கட்டி எழுப்புகிறார்கள்? அது மட்டுமா, அந்த ஆட்டு வாசலை அவர்கள் கட்டும் பொழுது குறிப்பிட்ட ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது என்ன? அதனை ஆசாரியனாகிய எலியாசிப்பும் அவனுடைய சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து கட்டினார்கள். அப்படியானதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதிலே இவர்கள் கட்டக்கூடிய வாசலிலே முதலாவது அவர்கள் பழுது பார்த்தது ஆட்டு வாசல். இரண்டாவது, இதனை கட்டும் பொழுது மற்ற நபர்கள் அல்ல, மாறாக இதனை
கட்டுவோம் என்று சொன்னப்பட்ட பொழுது யார் எழுந்து கட்டுகிறார்கள்? ஆசாரியர் எழுந்து முதலாவது அவர்கள் கட்டுகிறார்கள். இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது என்று நான் நம்புகிறேன். The priests are the people who are working for the people. ஜனங்களுக்காக செயல்படக்கூடிய, ஜனங்களுக்காக வேலை பார்க்கக்கூடிய, ஜனங்களுக்காக பணிபுரியக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே, ஒரு பொசிஷன்ல கர்த்தர் இந்த ஆசாரியர்களை வைத்திருக்கிறார். இதை நான் விளக்கி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இது அநேக முறை நாம் பழைய ஏற்பாட்டில் நாம் தியானித்திருக்கிறோம். நாம் ஆசாரியர்கள் கர்த்தருக்கும் ஜனத்திற்கும் இடையிலே ஒரு மீடியேட்டர்ஸாக செயல்படுகிறார்கள். கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் இடையிலே ஒரு மீடியேட்டராக, ஒரு மத்தியஸ்தராக அவர்கள் செயல்பட்டு அவர்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்துவதும், அவர்களுக்காக பலி செலுத்துவதும், ஜனங்கள் இவர்கள் பலி கொண்டு வரும் பொழுது இந்த ஆசாரியர்கள் இதனை பெற்றுக்கொண்டு அவர்கள் கர்த்தரிடத்தில் சமர்ப்பிக்கிறார்கள். இதெல்லாம் நாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆகவே இந்த ஆசாரியர்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு பணிக்காக அமர்த்தி இருக்கிறார். God has placed these priests for a specific purpose. அந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்ல கர்த்தர் இவர்களை நிறுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த பணிவிடை செய்யக்கூடிய இந்த பிரீஸ்ட் முதலாவதாக எழுந்து இந்த இடத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். அப்படியானால் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே, ஒரு குறிப்பிட்ட ஒரு பொசிஷன்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு பதவியிலே, குறிப்பிட்ட ஒரு ஸ்தானத்திலே, நம் மத்தியிலே, நம்முடைய குடும்பத்திலோ, நம்முடைய சமுதாயத்திலோ அல்லது நம்முடைய சபை மத்தியிலே வைத்திருப்பார் என்று சொன்னால் அது வெறுமனே ஒரு காரணத்திற்காக அல்ல, அல்லது சும்மா இருப்பதற்காக அல்ல. மாறாக நாம் எழுந்து we need to place the first brick among all the other bricks. முதலாவதாக நாம் எழுந்து கட்ட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. ஏசாயாவுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, என் நிமித்தமாக யார் போவான் என்று சொன்ன பொழுது, இதோ வருகிறேன் என்று சொல்லி ஏசாயா சொன்னான். அது போல நான் வேறொருவரை அனுப்புவதற்காக அல்ல, மாறாக நாம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். we need to place our first foot before everybody else puts on it. நாம் மற்ற ஜனங்கள் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பதாக கர்த்தர் நம்மை ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்திலே, குறிப்பிட்ட ஒரு பொறுப்பிலே, குறிப்பிட்ட ஒரு வரத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நம்மை அமர்த்திருப்பார் என்று சொன்னால், நாம் இந்த ஆசாரிகள் வாயிலாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? we need to start the first place. We need to start the first place. முதல் இடத்துல நாம் அந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை இது ஆசாரியர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். மற்ற எல்லா ஜனங்களுக்கும் இவர்கள் முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். ஏன் முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள்? நான் அதன் வசனத்துல சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஏனென்றால் ஆசாரியர்களுடைய அவர்களுடைய ஒர்க், ஆசாரியர்களுடைய பணிவிடை என்ன, அவர்கள் செய்கின்ற வேலை என்ன, ஆசாரியர்களுடைய வாயில என்ன ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள், வாட் டு த பீப்புள் வில் எக்ஸ்பெக்ட் from the mouth of a priest, அதுவும் வசனத்தில் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் முன்னிருந்து செயல்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் இந்த ஆசாரிகள் செயல்பட்டார்கள். மட்டுமல்லாமல் இந்த உடைந்து போயிருக்கக்கூடிய இந்த ஆட்டு வாசலை அவர்கள் கட்டும் பொழுது ஏன் இதனை கட்டுகிறார்கள் என்று சொன்ன நான் நினைத்தது என்னவென்றால், இந்த குறிப்பிட்ட ஆட்டு வாசல் வழியாகத்தான் இந்த ஆசாரியர்கள் இந்த பலி மிருகத்தை ஜனங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு நகரத்திற்குள் கொண்டு வருகிறார்கள். These priests will receive the sacrifice for the animal and bring into this particular gate, into this particular sheep gate. இந்த ஆட்டு வாசல் வழியாகத்தான் இந்த ஜனங்கள் இந்த பலி மிருகத்தை ஆசாரியர்களிடம் கொடுப்பதும், ஆசாரியர்கள் அதனை பெற்றுக்கொண்டு அங்கே உள்ளே வந்து பலி செலுத்துவதுமாக இருக்கிறார்கள். ஆகவே முதலாவதாக இந்த வாசல் கட்டப்பட வேண்டும். ஏனென்றால் இடிந்து போயிருக்கின்ற வாழ்க்கை அல்லது இடிந்து போயிருக்கின்ற தகர்பாடுகள் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அங்கே கர்த்தரோட கூட உடன்படிக்கை பண்ணப்பட வேண்டும். First and foremost, there must be a relationship established with man and with God. Out of all the other work, மற்ற எல்லா வாசலும் நம்ம கட்டலாம், மற்ற எல்லா செயல்களை நம்ம செய்யலாம். We can do anything and everything else can be done. But if the relationship with God is not proper, then everything else will crumble on its own. தேவனுடைய கூட சரியான விதத்திலே ஒரு உறவு, சரியான விதத்திலே ஒரு ஐக்கியம் நமக்கு இல்லாவிருக்கும் பட்சத்திலே நாம் செய்யக்கூடிய மற்ற எல்லா செயல்களும், நாம் கட்டக்கூடிய, நாம் பணிவிடை செய்து நாம் ஜனங்களுக்கு உதவி செய்வதோ மற்ற எல்லாமே என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு வீண் செயலாக இருக்கும். அதனாலதான் நீங்க வாசிக்கும் பொழுது முதலாவதாக இந்த ஆசார்கள் கட்டும் பொழுது மற்ற வாசலை கட்டல, மாறாக இந்த ஆட்டு வாசலை அவர்கள் கட்டுகிறார்கள். ஏனென்றால் இந்த வாசல் கட்டப்படும் பட்சத்திலே முதலாவது ஜனங்கள் பலிமிருகத்தை உள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வாசல் கிடைக்கப்பெறும். அதன் மூலமாய் கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் இடிந்து போயிருக்கக்கூடிய அந்த உறவுகள், பிரிந்து போயிருக்கக்கூடிய உறவுகள் மீண்டுமாக ஒரு ரெக்கன்சிலேஷன், ஒரு ஒப்புரவாக்கப்படுதல் நிகழும் என்பதை இந்த ஆசாரிகள் அறிந்திருக்கிறார்கள். அதனாலதான் இங்க வந்து அவர்கள் அங்கே நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் ஆட்டு வாசலை அவர்கள் கட்டுகிறார்கள். அதற்குள்ளாக அவர்கள் அந்த பலி மிருகத்தை உள்ளே அவர்கள் கொண்டு வருவார்கள்.
அது மட்டும் அல்லாமல் நீங்கள் இங்க வாசிக்கும் பொழுது இந்த ஆட்டு வாசல் மற்ற வாசலோடு நீங்க கம்பேர் பண்ணும் பொழுது when you compare this particular sheep gate with all the other gates you may see there is one difference. அது அடுத்த வாசலில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அடுத்தாக 3வது வசனத்துல மீன் வாசலை நீங்க வாசிக்க முடியும். you can read about the fish gate. ஆனா அந்த வாசலிலே நீங்கள் டோர்ஸ பாக்குறீங்க, லாக்ஸ பாக்குறீங்க, அதாவது பூட்டுகள் இருக்கிறது, அதே போல கதவுகள் இருக்கிறது. இது ஏறக்குறைய எல்லா வாசலுக்குமே கதவுகளும் பூட்டுகளும் உண்டு. ஆனால் இந்த ஆட்டு வாசலை பொறுத்த மட்டும் சொல்லப்படும் பொழுது அதுக்கு கதவும் இல்லை, அதுக்கு பூட்டும் இல்லை. அப்படியானால் ஜனங்கள் என் நேரத்தில் வேண்டுமானாலும் கர்த்தரை வந்து அடைவதற்கு அல்லது கர்த்தரோட கூட உறவு கொள்வதற்கு அதற்கு ஒரு வாசல் எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. கேட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் வைட் so that people can come and enter at any point of time of the day and can make their supplications to God. தேவனிடத்திலே தங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கும் ஆட்டு வாசல் எப்பொழுதும் திறந்ததாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதைத்தான் பொதுவாக வேத அறிஞர்கள் இதனை சொல்கிறார்கள். அதன் நிமித்தமாகத்தான் இங்கே பூட்டுகளோ அந்த வாசலுக்கு கதவுகளோ இல்லை. பொதுவாக மற்ற எல்லா வாசலுக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த வாசலை பொறுத்தமட்டில் சொல்லப்படும் பொழுது நமக்கு இது எப்பொழுதுமே திறந்ததாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. நாம் எபிரேயர் புத்தகத்தை தியானித்து வருகிறோம். அதிலே சொல்லப்படும் பொழுது நமக்கு எப்பொழுதுமே தேவனுடைய கிருபாசனம் என்று ஒன்றுண்டு. அதுல நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். We can come at any point of time to the throne of grace so that we can receive the grace of God. நாம் தேவனுடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக, தேவனால் பலப்படுத்தப்படுவதற்காக, தேவனால் சத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்காக, தேவனால் உறுதிப்படுத்தப்படுவதற்காக, உற்சாகப்படுத்தப்படுவதற்காக, உத்வேகம் அடைவதற்காக நாம் என் நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த தேவனுடைய கிருபாசன தண்டையிலே கூடி வருவதற்கு, நாம் கிட்டி சேருவதற்கு நமக்கு வாசல் உண்டு. அது எப்பொழுதும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் இந்த அதிகாரத்தின் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதுல நாம் சிந்திக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னன்னா, அவர் ரிலேஷன்ஷிப், வாட் இஸ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட்? நம்முடைய உறவு ஆண்டவரோடு எப்படி இருக்கிறது? இந்த ஆட்டு வாசல் கற்றுக் கொடுக்கும் மற்றொரு பாடம் என்னவென்றால், இவர்கள் அதனை சீர்படுத்துகிறார்கள். நம்முடைய ஆட்டு வாசல் அல்லது நாம் கர்த்தரோட கூட இருக்கக்கூடிய அந்த உறவு முறிந்து போய் காணப்படுகிறதாம். இட்ஸ் a relationship proper with God. அல்லது அது உடைந்து போயிருக்கின்றதா, அல்லது ஏதாவது ஒரு இடத்துல அது தகர்ந்து போயிருக்கிறதா? இஸ் இட் தட் சம் வே ஆர் தி அதர், இன் சம் பிளேஸ் ஆர் தி அதர் பிளேஸ் where the relationship between us and God have been tarnished or marred beyond the recognition? எந்த விதத்திலும் உருக்குலைந்த நிலைமையிலே நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கக்கூடிய உறவு காணப்படுகிறதா? அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்திலே அதை கர்த்தர் நமக்கு உணர்த்தும் பொழுது நாம் நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று, ஆண்டவரே தயவாக என்னை மன்னித்தருளுமே என்று சொல்லி, எனக்காக ஏற்கனவே சிந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்கின்ற அந்த பரிபூர்ணமான பலியின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து மீண்டுமாய் அந்த உறவுக்குள்ளாய் வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது இந்த ஆட்டு வாசல் நமக்கு எடுத்து உரைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் எந்நேரத்தில் வேண்டுமானாலும் வருவதற்கு இந்த வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக நாம் வாசிக்கக்கூடிய வாசல் 3வது வசனம் துவங்கி 5வது வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்க முடியும். from verse 3 to verse 5. அதில் வாசிக்கும் பொழுது fish gate, மீன் வாசல் அங்கே நாம் வாசிக்கிறோம். மீன் வாசல் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட மீன் வாசல் வழியாகத்தான் இந்த மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து அல்லது வளைகுடா பகுதியிலிருந்து பிடித்து கொண்டு வரக்கூடிய மீன்கள் இந்த நகரத்திற்குள் அவர்கள் கொண்டு வருவதாக அங்கே சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த குறிப்பிட்ட வாசலை இவர்கள் வியாபார நோக்கத்திற்காக அவர்கள் இதனை பயன்படுத்தி இருப்பதற்கு ஏதுவான வாய்ப்புகள் உண்டு. This could be the entrance where people might have used to this gate so that the fish brought from the Mediterranean sheet, catched from the Mediterranean sheet, can be brought into the city. அந்த நகரத்தில் கொண்டு வருவதற்கும் அதனை வியாபாரம் செய்வதற்கும் இந்த குறிப்பிட்ட வாசல் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதை விட மேலாக இங்க சொல்லப்படுகின்ற விஷயத்தை பாருங்களேன். இந்த 4, 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே கட்டக்கூடிய நபர்கள் யார் என்று இங்கே மிக மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. இங்கே மெரமோத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், next unto him repaired Meremoth the son of Uriah. அதே போல 5வது வசனத்திலே அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை ஒடுக்கவில்லை. தெக்கோவாவினுடைய மனுஷர் எங்கே இருக்கிறார்கள்? ஏறக்குறைய எருசலேமிலிருந்து 18 மைல் தொலைவில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆல்மோஸ்ட் 18.5 miles away from ஜெருசலேம். தெக்கோவா என்ற ஊர் நமக்கு நன்றாய் தெரியும். ஆமோசனுடைய புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஆமோஸ் என்ற தீர்க்கதரிசி தெக்கோவாவினுடைய ஊரை சார்ந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அங்க ஊரை சார்ந்த இருக்கக்கூடிய ஜனங்கள் 18 மைல் அவர்கள் தொலைவிலே இருந்தாலும் கூட they have
toiled enough so that they have traveled from such a far distance to work for these people. இந்த ஜனத்திற்கு உதவி செய்யும்படியாக, இங்க இருக்கக்கூடிய எருசலேமுடைய நகரத்தை கட்டும்படியாக தேவனால் பாரப்படுத்தப்பட்ட நிலைமையிலே இந்த தெக்கோவாவினுடைய ஊர் மக்கள் இப்பொழுது இங்கே வந்தவர்கள் செயல்படுகிறார்கள். எவ்வளவு உற்சாகத்தை அளிக்கிறது பாருங்கள். தங்களுடைய நேரம், தங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய வளங்கள், தங்களுக்காக தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பலன், இது எல்லாவற்றையும் அவர்கள் கர்த்தருடைய பயன்பாட்டிற்கென்று அவர்கள் செலவு செய்கிறார்கள். The time, the resource, the money, the energy, whatever they have has been spent by the God. It is for the disposal of God. தேவனால் பயன்படுத்தப்படுவதற்காக, தேவனால் அது தேவனுடைய நன்மைக்காக, தேவ ஜனத்தினுடைய பயன்பாட்டிற்காக இவர்கள் எவ்வளவோ தொலைவில் இருந்தாலும் அவர்கள் சென்று இணைந்து செயல்படுகிறார்கள். ஆனா இங்கே சொல்லப்படும் பொழுது ஆவியானவர் எழுதியிருக்கின்ற மற்றொரு விஷயம், அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. தெக்கோவனுடைய ஊர் மக்கள், சாதாரண ஜனங்கள், அவர்கள் கழுத்தை கொடுத்தார்கள். தங்களுடைய கழுத்தையும் கொடுத்தார்கள், தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய பணத்தை, தங்களுடைய செல்வத்தை, ஆஸ்தி எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அங்க இருக்கக்கூடிய பிரபுக்கள் அந்த மனசுல வேலை செய்வதற்கான மனசுல, பட் their nobles did not bend their neck. இங்க கழுத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை, their necks, the nobles put not their necks என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை சில டிரான்ஸ்லேஷன்ஸ் நீங்க வாசிக்கும் பொழுது did not bend their necks, they were stiff neck. அவர்கள் கடின கழுத்து உள்ள ஜனங்களாக அவர்கள் இருந்தார்கள். நீங்க பழைய ஏற்பாட்டிலே குறிப்பாக யாத்ராகமும் உபாகமும் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் கடின கழுத்துள்ள ஜனங்கள். இஸ்ரேல் மக்களை பொறுத்த மட்டிலே கர்த்தர் அவர்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குற்றச்சாட்டு என்னவென்றால், இந்த ஜனங்கள் கடின கழுத்துள்ள ஜனங்கள், முரட்டாட்டமான ஜனங்கள். they were stiff-necked people, they were rebellious people, and they do not submit themselves to the authority of God. தேவனுடைய அதிகாரத்திற்கும் தேவனுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படியாதிருக்கக்கூடிய ஜனங்களாக அவர்கள் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே அநேக முறை இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பிட்டு அவர்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் யாத்ராகம் 32 அதிகாரம் 9 வசனம், 33:3, உபாகமம் 9:6, 2 நாளாகம் 36 அதிகாரம், இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே கர்த்தர் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே வருகிறார். இவர்கள் கடின கழுத்துள்ள ஜனங்கள். they do not respond to the call that is given. They do not respond to the invitation for obedience. இவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நான் கட்டளை கொடுத்த பொழுது கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் செவிட்டு தினவுள்ள மக்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து வாசிக்கின்றோம். இந்த தெக்குவா ஊர் மக்களுக்கும் அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியான இந்த ஜனங்கள் யார்? கடின கழுத்துள்ள ஒரு ஜனங்கள், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய விரும்பாத ஒரு ஜனங்கள். கர்த்தருடைய வேலையும் கர்த்தருடைய செயலும் ஒரு இடத்தில் நடைபெறும் பொழுது அதிலே நாங்க வரமாட்டோம். நியாயமான காரணங்கள் இருப்பின் அது வேறொன்று. ஆனால் if at all there is a ministry that is happening in the name of God and because of the burden of God, they do not want to give their necks and their resources, time and money and energy for it. தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய ஆரோக்கியத்தையும் தங்களுடைய பணத்தையும் தங்களுடைய வளங்களையும் கர்த்தருக்கோ கர்த்தருடைய செலவினுக்கோ கர்த்தருடைய ஊழியத்துக்கோ அவர்கள் கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை. அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி முரட்டாட்டமாயிருக்கிறார்கள். இது எதற்கு சொல்லப்படுகிறது இல்லைங்களா? இந்த வார்த்தை நீங்கள் இன்னும் வாசிக்க வேண்டுமானால், it is the ox that do not want to bend its neck for the yoke. நுகத்திலே பூட்டப்படுவதற்கு வளைக்க முடியாத அல்லது அடக்கவே விருப்பம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு எருதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை தான் இது. அப்படியானால் கர்த்தருடைய நுகத்திற்கு உட்பட வேண்டும் என்று விரும்பாத ஜனங்களாக இவர்கள் இருந்தார்கள். பிரியமானவர்களே, நமக்கு இது ஒரு பாடத்தை கற்றுத்தரட்டும். Are we really willing to give ourselves, our neck, or to the ministry of God? புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் ரோமர் 15 அதிகாரம் 3-4 வசனத்தை நாம் அதை வாசிப்போம். ரோமர் 15 அதிகாரம், Romans chapter 15 verse 3 and verse 4. ரோமர் 15 அதிகாரம் 3-4 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும், அது வேறொரு வசனம் நினைக்கிறேன், அது ஆக்கிலால் பிரிஸ்கிலாவை குறித்து சொல்லப்படுகின்ற வார்த்தை. 16 அதிகாரம் chapter 16 verse 3 and 4. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபை எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இங்கே வாசிக்கும் பொழுது இங்கிலீஷ் நீங்க அதே சேம்
laid down their own necks. இதே வார்த்தை அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலும் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலும் அந்த கருத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகின்றார். இந்த ஆக்கிலாவின் பிரிஸ்கிலாவின் குறித்து சொல்லும் பொழுது இவர்கள் தங்கள் கழுத்தை கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுத்தவர்கள். இதை நினைத்து ஜனங்கள் அதிகமாக உற்சாகமடைந்தார்கள், சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்திலே நன்றியறிதல் உள்ளவர்களாக மாறினார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை, நாம் செயல்படும் முறைகள் நிச்சயமாக ஒரு பிறருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. It is for sure that the way that we involve ourselves will have an impact to the people, to the next generation. நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் நம்மை பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏன் இப்படி தாக்கம் என்று சொல்லி 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் என்றால், நீங்க ஒவ்வொரு வாசலாக நீங்கள் வாசித்து வரும் பொழுது ஒரு வார்த்தை அவர்கள் அருகே, நியர்பை என்ற வார்த்தை. அப்படியானால் ஆசாரியர்கள் கட்டினார்கள். The priests have started to work. அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தெக்கோவாவினுடைய ஊர் மக்கள் வந்து கட்டினார்கள். உரியாவினுடைய மகன் மெரமோத் கட்டினான். அவர்களுக்கு அருகிலே அடுத்து இருக்கக்கூடிய அதிகாரத்தில் நீங்கள் அடுத்த 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பழைய வாசல், அந்த இடத்தையும் அவர்கள் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கட்டினார்கள். அப்படியானால் என் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், என் அருகில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், என் அருகில் வாழக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள், அவர்கள் கர்த்தருக்காக செயல்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திலே உற்சாகமாய் இருந்து செயல்படுகிறார்கள். தங்களுடைய கழுத்தை, தங்களுடைய பணத்தை, தங்கள் நேரத்தை, தங்களுடைய வளங்களை கர்த்தருக்கென்று கொடுத்திருக்கிறார்கள். The people who are living near me are working and laboring much for the Lord. And when I see it, I do not have any other way, any other choice other than to work for the Lord. எனக்கு வேறு எந்த வாய்ப்பும் இல்லை, வேறு எந்த விதமான ஒரு சந்தர்ப்பமோ வேற எந்த தெரிந்து கொள்வதும் இல்லை. மாறாக கர்த்தருடைய ஊழியத்திற்காக, கர்த்தருக்காக நான் செயல்படுவதே எனக்கு ஒரே ஒரு வழியாக இருக்கிறது என்பதை இது நமக்கு கற்றுத்தருகிறது. அதைத்தான் ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் செய்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடன் இருந்தார்கள். பவுலுடைய ஊழியத்தையும் வாழ்க்கையும் பார்த்து அவர்கள் தாக்கம் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் செயல்பட்டார்கள். அது நிமித்தமாக அநேகர் பயனடைந்தார்கள். ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவின் நிமித்தமாக அநேகர் பயனடைந்தார்கள். அங்க இருக்கக்கூடிய சபையார் பலனடைந்தார்கள். அதைத்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களை குறிப்பிட்டு எழுதுகிறார். நீங்கள் அடுத்த வாசல் நாம் வாசிக்கும் பொழுது பழைய வாசல், verse 6 to verse 12, 6வது வசனம் துவங்கி 12வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்கே பழைய வாசல் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இதனுடைய குறிப்பிட்ட இடம் அவர்கள் ஆர்கியாலஜிஸ்ட் சொல்லுகிற பிரகாரமாக they do not know the exact location, is not known of this particular old gate. இந்த பழைய வாசல் குறிப்பிட்டு எந்த இடத்தில் அது இருந்தது என்று சொல்லி நமக்கு கண்டறிவதற்கு மிக கடினம் என்று அவர்கள் பொதுவாக இருக்கின்ற அகழ்வாராய்ச்சியாளர்கள் அதனை சொல்லுகிறார்கள். ஆனால் நமக்கு அது முக்கியம் அல்ல. மாறாக இந்த குறிப்பிட்ட பழைய வாசல் நமக்கு எதை கற்றுத்தருகிறது? What do we learn from this old gate and why do they need to repair this old gate? நீங்க இந்த பெயரை வாசிக்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் ஒரு வாசலுக்கு பெயர் வந்து பழைய வாசல், ஒரு வாசலுக்கு பெயர் குப்பை வாசல், ஒரு வாசலுக்கு பெயர் வந்து நம்ம பள்ளத்தாக்கின் வாசல். ஏன் இப்படி ஆண்டவர் அப்படின்னே பெயரிட அனுமதித்திருக்கிறார்? ஒரு வாசல் வந்து பழைய வாசல். இட் இஸ் an old gate. சில நேரத்துல ஒரு வாசல் வந்து பழசா போச்சு, பழையதாகி விட்டது, அதற்கு வயதாகி விட்டது என்று சொன்னால் நம்ம என்ன செய்கின்றோம்? அதை தூக்கி அப்படியே கடாசிறது, போட்டுறது, ஓரத்துல போட்டுறது. ஆனா இங்க சொல்லும் பொழுது இல்ல, பழைய வாசல் என்பது பெயர் மட்டுமல்ல, அதற்கு சில பிரதான முக்கியத்துவமான காரணங்கள் ஒன்றுண்டு. அதைத்தான் நீங்க ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். பழைய வாசல் என்பது நாம் வேதாகமத்திலே நீங்கள் பழைய பூர்வ பாதைகள் என்று நீங்கள் எரேமியாவினுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ask for the ancient path, பூர்வ பாதைகள் என்னவென்பதை நீங்கள் கண்டறியுங்கள். அதை எப்பொழுதெல்லாம் உங்களுடைய மனதிலே கேள்விகள் எழும்புகின்றதோ, எப்பொழுதெல்லாம் சத்தியத்தை குறித்திருக்கக்கூடிய கேள்விகள் எழும்புகின்றதோ, அல்லது எதை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு, ஒரு சந்தேகமோ, ஒரு கேள்வி எழும்பும் நேரத்திலே நீங்கள் யாரை சென்று அணுக வேண்டும்? To whom shall you ask when you face doubt or some kind of a question in your mind? You need to go and ask the ancient path. எதுக்கு, எங்க கேட்க வேண்டும்? ஆண்டவர் அங்கே சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லுகிறார், போய் நீங்க யாரை கேட்கணும்? போய் அங்க போய் கேளுங்க, உங்க பிதாக்களை கேளுங்க, உங்கள் முற்பிதாக்களை கேளுங்க, அவங்களுடைய அப்பா அம்மா கேளுங்க. எப்படி ஆண்டவர் வழிநடத்தி வந்தார்? How did God led these people throughout the many centuries? அநேக ஆண்டுகளாக, அநேக நூற்றாண்டுகளாக கர்த்தர் எப்படி வழிநடத்தி வந்தார் என்பதை பூர்வ பாதைகள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, டோன்ட் சேஞ்ச் த ஏன்ஷியன்ட் பவுண்டரிஸ் என்று சொல்லி அங்கே நீதிமொழிகளிலே சாலமோன் ஞானியார் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்கள், நமக்கு எப்பொழுதெல்லாம் நமக்கு சந்தேகம் எழும்புகின்றதோ நம்ம எங்கே திரும்பி வர வேண்டும்? We need to come back to the basics.
கம் பேக் டு த பைபிள். அதைத்தான் நாம் ஞாயிற்றுக்கிழமை செய்தியிலும் நாம் கேட்டோம். எங்கெல்லாம் நமக்கு உபதேசத்தில் அல்லது சத்தியத்திலே நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ, சத்தியத்தில் எப்பொழுதும் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எழுப்பப்படுகின்றதோ, அல்லது கேள்விகள் எழுப்பப்படுகின்றதோ, சந்தேகங்கள் எழும்புகின்றனவோ, அப்பொழுது எல்லாம் நாம் எங்கே திரும்பி வர வேண்டும்? We need to come back to the scriptures. We need to come back to the old and the ancient path which God has written himself through the mighty hands, through his mighty fingers. தன்னுடைய வல்லமை நிறைந்திருக்கக்கூடிய விரல்களால் எழுதி வைத்திருக்கக்கூடிய அவருடைய பூர்வ பாதையிலான சத்தியங்களுக்கு நேராய் நாம் திரும்பி வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் இந்த இடம் காண்பிக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்க வாசிக்கும் பொழுது இதனை யார் எழும்பி கட்டுகிறார்கள்? Who are the persons involved in building up this old gate? இங்க வாசிக்கும் பொழுது இரண்டு குழுவில் இருக்கக்கூடிய ஜனங்கள், கோல்டு ஸ்மித் அண்ட் பர்ஃபியூமர்ஸ், வாசனை திரவியத்திலே செயல்படக்கூடியவர்களும், அதே போல கோல்டு ஸ்மித், பொற்கொள்ளர்கள். ஏன் ஆண்டவர் இந்த இரண்டு ஜனங்களை பழைய வாசல் கட்டுவதற்காக அல்லது பழுது பார்ப்பதற்காக பயன்படுத்தினார்? அவர்கள் மனதுல ஏன் இதை எழுப்ப செய்தார் என்று நமக்கு தெரியல. ஆனா இரண்டு பேரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, when you compare the work of a goldsmith and the perfumers, they are very 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 clear in their work. தாங்கள் செய்யக்கூடிய வேலைகளே அல்லது தாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே மிகவும் நுணுக்கமாக செயல்படக்கூடியவர்கள். கோல்டு ஸ்மித் ஒரு சின்ன ஒரு நூல் இலையில மிஸ் ஆனாலும் அதனுடைய முழு அழகு கெட்டு போய்விடும். ஒரு சின்ன கிராம், ஒரு ஸ்மால் 1 கிராம் or 0.5 கிராம் மிஸ் ஆனா கூட அதனுடைய வேல்யூ இஸ் மச் ஃபார் த கோல்டு ஸ்மித். பொற்கொள்ளர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு இழப்பை உண்டு பண்ணும். அதே போல பெர்ஃபியூமர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கரெக்டான மெஷர்மெண்ட்ல அந்த பெர்ஃபியூமை அவர்கள் இணைக்க வேண்டும். அப்படி இல்லாதிருக்கும் பட்சத்திலே அது நிச்சயமாக அது செயல் இழந்து போகக்கூடியதாக இருக்கும். நீங்க பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும் பொழுது குறிப்பாக அவர்களுடைய அந்த அப்போத்திக்ரி என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் அல்லது இந்த பெர்ஃபியூமர்ஸ் இருந்து செயல்படக்கூடிய மக்கள், அவர்களுடைய செயல்பாடு அங்கே 5 குறிப்பிட்ட பொருட்கள் அங்கே சொல்லப்படுகின்றது. வசம்பு போன்ற இருக்கக்கூடிய பொருட்கள் அங்கே சொல்லப்படுகின்றது. அவற்றை அவர்கள் எடுத்து சரியான அளவிலே they need to mix up in a proper proportion and add it so that it bring a proper perfume. சரியான ஒரு வாசனை திரவியம் அங்கே கலந்து கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னால் சரியான விதத்திலே அந்த பொருட்கள் கலக்கப்பட வேண்டும். அதனால் இங்கே வாசிக்கும் பொழுது ஏன் இவர்கள் பழைய வாசலுக்கு செயல்பட்டார் என்று சொன்னால், இரண்டு பேருமே, both these people are very careful, very conspicuous in their work. தங்களுடைய வேலையிலே கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவர்கள். இந்த பூர்வ பாதைகளை அவர்கள் நிலைநாட்டுகிறார்கள். இந்த பூர்வ எல்லை குறியை அவர்கள் கட்டி எழுப்புகிறார்கள் என்பதை நான் நம்புகின்றேன். அது நிமித்தமாகத்தான் இந்த இருவரும் இங்கே செயல்படுகிறார்கள். They both came out of their comfort zone and worked for this people. இந்த ஜனங்களுக்காக தங்களுக்கு ஏதுவாக வேற வேலை தான் இருந்தது. கோல்டு ஸ்மித்துக்கும் செங்கலை தூக்கி சிமெண்ட் பிடிக்கிற வேலை வேற, பெர்ஃபியூம் செய்யறவங்களுக்கும் செங்கலை தூக்கி சிமெண்ட் வைக்கிற வேலை டிஃப்ரெண்ட். ஆனா இங்க வரும் பொழுது தங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன், நாங்க இதுதான் செய்வோம் என்பதல்ல, மாறாக கர்த்தருடைய ஊழியம் என்று வரும் பட்சத்திலே நாங்க செங்கலையும் சுமப்போம், அதே நேரத்திலே வாசனை திரவியத்தையும் உருவாக்குவோம். நாங்கள் செங்கலையும் சுமப்போம், ஆனால் அதே நேரத்திலே எங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்காக தேவைப்படும் பொன் பனிமுட்டுகளையும் செய்வதற்கு முன் வருவோம் என்று இவர்கள் இதன் மூலமா எடுத்து காண்பிக்கிறார்கள். They do not stick to one particular work. ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை மட்டும்தான் நாம் செய்வோம், இதுல மட்டும்தான், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் நான் உட்கார என்பதல்ல, மாறாக வேறு என்ன வேலை இருக்கிறது என்று சொல்லி கேட்டு செயல்படக்கூடிய ஒரு ஜனங்களாக இங்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே அவருடைய குமாரத்திகளையும் அவர்கள் இணைக்கிறார்கள். They brought their daughters as well to their work and involved them. அங்கே அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனா but the problem that we face most of the scenarios is that we don't come out of our comfort zone. We mostly compare ourselves with the people of other side. நான் ஏன் போய் இதை செய்யணும்? நான் ஒரு பர்ஃபியூமர், நான் ஒரு கோல்டு ஸ்மித், என்னுடைய தகுதிக்கும் என்னுடைய தரத்திற்கும் என்னுடைய நிலைமைக்கும் என்னுடைய ஸ்தானத்திற்கும் என்னை வைத்திருக்கக்கூடிய இடத்துக்கும் நான் சென்று கீழிறங்கி இதனை செய்வதான். நான் போய் இந்த டீ டம்ளர் எடுத்துக்கொண்டே பின்னாடி வைக்கணுமா? நான் போய் இந்த பிளேட் எடுத்து அங்க வைக்கணுமா? நான் சென்று இந்த பிளேட்டை கழுவி வைக்கணுமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அநேக நேரத்தில் நமக்கு எழும்புகின்றது. ஆனால் இது நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? கோல்டு ஸ்மித்தா இருந்தாலும், ஒருவேளை ஆலயத்திலே பார்க்கக்கூடிய பனிமுட்டுகளின் வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது பர்ஃபியூமர் மிக 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 மிக
சரியான விதத்திலே ஜனங்களுக்கு வாசனை எழுப்பக்கூடிய ஒரு வேலையை பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்கள் இப்பொழுது செய்யக்கூடியது பழுது பார்க்கக்கூடிய வேலை, ஒரு சாதாரண வேலை, ஒரு அற்பமாக தோன்றக்கூடிய வேலையாக இருந்தாலும் அதனையும் அவர்கள் உண்மையோடு செயல்பட்டார்கள். when we will fail miserably when we do not do this. இதை நாம் செய்யாதிருக்கும் பட்சத்திலே நாம் தோல்வி அடைவோம். 13வது வசனத்தை நாம் வரும் பொழுது இங்கே பள்ளத்தாக்கின் வாசல் என்று நாம் வாசிக்கின்றோம். இட் இஸ் த வேலி கேட். அந்த வாசலை நாம் வாசிக்கும் பொழுது இதனை அவர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள். அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு குப்பை மேட்டு வாசல் மட்டாக அலங்கத்தில் 1000 முழம் கட்டினார்கள். இந்த பள்ளத்தாக்கினுடைய வாசல், இந்த பள்ளத்தாக்கு இந்த வாசலை திறக்கும் பட்சத்தில் நான் நினைக்கிறேன் இந்த வாசல் அந்த நகரத்திலிருந்து நேரடியாக இந்த பள்ளத்தாக்கின் ஊடாக செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருந்திருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். இந்த பள்ளத்தாக்கினுடைய வாசல் இவர்கள் இந்த இடத்துல தான் முதலாவதாக நெகேமியா என்ன செய்கிறார், இங்கே ஆய்வை மேற்கொண்டார். நாம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 13வது வசனத்திலே சாப்டர் 2 verse 13ல he started his inspection work. அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு, அப்படியான இந்த வாசலை ஏன் பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டார் என்று சொன்னால் ஒரு பள்ளத்தாக்கினுடைய அனுபவத்தை இந்த நெகேமியா காண்கிறார். He saw a valley deep experience in his life. நாம் முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தன் மனதிலே தீராத ஒரு பாரம், தீராத ஒரு கவலை, தன் மனதிலே தான் செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய பாரம் இருக்கின்றது. தன் ஜனத்தின் மேலே அவர்கள் இடிந்து கிடக்கின்ற நிலைமையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பாரம் ஏற்பட்டுதான் அந்த பள்ளத்தாக்கின் வாசல் வழியா சென்று பின்பதாக எல்லா வாசலையும் ஆய்வை மேற்கொண்டு அவர் வருகிறார். இங்கே 13வது வசனத்திலே 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இந்த பள்ளத்தாக்கின் வாசலை அவர்கள் கட்டுகிறார்கள். இதை கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இதை பழுது பார்க்கணுமா? நிச்சயமாக பழுதை பார்த்து ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்திலும் சில ஜனங்கள் அந்த குடியிருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். Some people may be living in a valley deep experience. சில நேரத்தில் நாமும் ஒருவேளை நல்ல முறையிலே ஆட்டு வாசலை நாம் சந்தித்திருக்கலாம், மீன் வாசல் வியாபார வாசலை நாம் இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் சில பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், சில வேலி டீப் எக்ஸ்பீரியன்சஸை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அனுமதிக்கிறார். அந்த வாசலினூடாக நாம் கடந்து செல்லும் பொழுது நமக்கு தேற்றுவிப்பார் யார் இருப்பார்கள் என்று சொல்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். ஆனால் 23ஆம் சங்கீதத்திலே நான் வாசிக்கும் பொழுது நான் பள்ளத்தாக்கினூடாக நான் நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கினூடாக நான் நடந்தாலும் என்னை ஆற்றுவதற்கும் என்னை தேற்றுவதற்கும் எனக்கு உதவி செய்வதற்கும் எனக்கு ஒத்தாசை செய்வதற்கும் எனக்கு பரம மெய்ப்பனாக இருக்கின்ற அந்த கர்த்தர் உண்டு என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. இந்த வாசலை அவர்கள் மறுபடியும் பழுது பார்த்து கட்டினார்கள். மறுபடியும் 14வது வசனத்திலே குப்பை மேட்டு வாசலை நாம் வாசிக்கின்றோம். they are repairing the dung gate or the refuse gate, gate of refusal, புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாசல் அல்லது அங்கே குப்பை மேட்டு வாசல், உள்ளே இருக்கக்கூடிய வாசல், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய குப்பைகள் கூலம் எல்லாமே இந்த வாசல் வழியாக வெளியே கொண்டு எறியப்படுவதாக அங்கே நம்பினார்கள். அதனைத்தான் அங்கே செய்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. They used to gather all the garbage out of from the city and throw it or taken out through this particular dung gate or the refusal gate. இருக்கக்கூடிய வாசலினுடைய எல்லா குப்பை, அந்த இருக்கின்ற எல்லா குப்பையும் அவர்கள் சேகரித்து இந்த வாசலினூடாக அவர்கள் வெளியே கொண்டு போய் அவர்கள் எறிவதும் உண்டு. ஆகவே இந்த வாசலையும் அவர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள். அதை கட்டும் பொழுது பெத் கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதனை கட்டினான். கதவுகளின் பூட்டுகளின் தாழ்பால்களில் அதற்கு போட்டான். அப்படியானால் இங்க நாம் கற்றுக்கொள்வது என்ன? குப்பை மேட்டு வாசலை யாராவது போய் கட்டுவாங்களாம்? நான் ஆட்டு வாசலை கட்டுறேன். Some people will say that I will not work for the refusal gate because of the bad smell that it will have, because of the bad smell that this dung gate will produce. இந்த குப்பை மேட்டு வாசல் அல்லது இருக்கக்கூடிய புறக்கணிக்கப்பட்ட இந்த வாசல் அல்லது குப்பை வெளியே கொண்டு போகக்கூடிய வாசல் வழியாக போனால் நமக்கு மொக்க பிடிச்சுதான் போகணும். ஆக நான் அங்கெல்லாம் சென்று வேலை செய்ய மாட்டேன், நான் அங்கே சென்று செயல்பட மாட்டேன் என்று சொல்வதற்கு அங்கே ஜனங்கள் இல்லை. மாறாக எந்த வாசலாக இருந்தாலும், எதை தன் கரத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியமாக இருந்தாலும் அதனை செய்வதற்கு இந்த ஜனங்கள் முன்னேறி வருகிறார்கள். இந்த குப்பை மேட்டு வாசலுடைய பயன்பாட்டை நீங்கள் யாத்திராகம் 27ஆம் அதிகாரம் 14, நீங்கள் லேவியராகம் 4, என்னாகம் 19 வாசிக்கும் பொழுது ஒருவேளை இந்த இடத்திலே தான் இந்த பலி மிருகத்தினுடைய மீதம் இருக்கக்கூடிய அல்லது அதனுடைய கழிவுகள் இந்த வாசல் வழியாக ஒரு வெளியே கொண்டு போய் கொட்டியிருப்பார்கள் என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. Probably the wastage of the animal sacrifice may have been taken out of the city through this particular dung gate. இந்த குப்பை மேட்டு வாசல் வழியாக அவர்கள் வெளியே கொண்டு போய்
சேர்த்திருப்பார்கள் என்றும் அவர்கள் இங்கே எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த வாசலை பொறுத்தமட்டிலே ஜனங்கள் இதனையும் பழுது பார்ப்பதற்கு மனம் கோணவில்லை, முகம் கோணவில்லை. They did not feel any bad thing in their life. இதனை செய்வதற்கும் அவர்கள் மனம் கோணவில்லை, மாறாக அதற்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட சிறிதோ பெரிதோ ஊழியம் எதுவாக இருந்தாலும், சிறிதோ பெரிதோ கர்த்தருடைய வேலை எதுவாக இருந்தாலும் அதனை கர்த்தருக்கென்றே செய்வோம் என்று இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கர்த்தர் அதனை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக நீங்கள் 15வது வசனம் துவங்கி 25 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஊருணி வாசல், தி ஃபவுண்டன் கேட் என்று இங்கே நீங்கள் வாசிக்கிறீர்கள். அந்த ஊருணி வாசல் ஒருவேளை இந்த நகரத்துக்குள்ளாக தண்ணீர் கொண்டு வருவதற்கு அங்கே இந்த ஃபவுண்டன் கேட் மூலமாக அவர்கள் இந்த கொண்டு வந்திருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஊருணி வாசலை அப்படி அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஷீலா என்று சொல்லப்படுகின்ற குளம், அதை பின்னாட்களிலே சீலோவாம் குளம் என்றும் யோவான் 9ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் கண்டறிய முடிகிறது. ஆகவே இந்த இடத்துலதான் இந்த கீஹோன் என்று சொல்லப்படுகின்ற ஊற்று இருந்ததாகவும் அதன் வாயிலாக இந்த நகரத்துக்குள்ளாக தண்ணீரினுடைய தேவை தீர்க்கப்பட்டதாக இந்த வாசல் மூலமாய் நாம் அறிந்து கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த வாசலை நீங்கள் படிக்கும் பொழுது இதை 2 முக்கியமான குறிப்புகளை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக 20வது வசனத்துல verse 20 நீங்கள் வாசிக்கும் பொழுது சாப்பாயின் குமாரன் பாரூக் அந்த கோடி துவங்கி பிரதானாசாரியனாகிய எலியாசீப்பின் வாசர் மட்டும் இருக்கிற இன்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோட பழுது பார்த்து கட்டினான். The Spirit of God refers this person Baruch as he was working so diligently. மிக ஜாக்கிரதையாக பழுது பார்த்து கட்டினான். இந்த ஊருணி வாசலை ரொம்ப அதிக கவனத்துடன் அவன் கட்டினான். அப்ப இவனுடைய கருத்துல கொடுக்கப்பட்டது ஒரு வாசல் தான், ஒரு குறிப்பிட்ட இடம் தான். ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தனக்கு என்ன குறிப்பிட்ட ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரோ, தன்னுடைய ஊழியம் என்னவோ, தனக்கு கர்த்தர் எதை செய்ய சொல்லி பணி அமர்த்தியிருக்கிறாரோ அது என்ன செய்கின்றான், மிகவும் கவனத்துடன் கருத்துடன் மிகவும் தன்னுடைய கவனம், தன்னுடைய எண்ணம், தன்னுடைய பார்வை, தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய உடல் எல்லாவற்றையும் அவன் அந்த இடத்திற்காகவே அர்ப்பணித்து அவன் செயல்பட்டிருக்கிறான். He was diligently, he was zealously, he was working for that particular place. அந்த குறிப்பிட்ட இடத்திற்காக அவன் செயல்பட்டிருக்கிறான். அதனால ஆவியானவர் எழுதும் பொழுது அவன் மிகவும் earnestly worked earnestly, he repaired earnestly, he diligently he worked for it. அந்த இன்வால்வ்மெண்ட்டை கர்த்தர் தான் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறார். When a certain particular work has been given entrusted to our hands, நம்முடைய கரத்திலே ஒரு குறிப்பிட்ட ஊழியம், குறிப்பிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் நேரத்திலே அதை உண்மையுடன் நாம் ஊக்கத்துடன் அதே நேரத்திலே நாம் கவனத்துடன் நிறைவேற்றுவதற்கு செயல்படுகின்றோமா? ஒன்று, நீங்கள் இதனை வரத்தோடு நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் 1 கொரிந்தியர் 12:14, ரோமர் 12ஆம் அதிகாரம் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுகின்ற வசனத்திலே தெளிவாக ஒரு வசனம், அவனவனுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்ட வரத்தின்படியே அல்லது அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட கிருபை வரத்தின்படியே every man has been enabled or entrusted with minimum one particular gift. அந்த குறிப்பிட்ட வரத்தை அவன் சரியான விதத்திலே அதனை கையாள வேண்டும், அதனை சரியான விதத்தில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். இவனுடைய கருத்திலே ஒரே ஒரு இடத்தான் கொடுக்கப்பட்டது, பாரோக்குடைய கருத்திலே. ஆனால் அதை அவன் செயல்படுத்தும் பொழுது கவனத்துடன் செயல்படுத்தினான். அதை இங்கு நாம் இந்த வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது doing the work as unto the Lord, not as men pleasers. மனுஷனுக்கு பிரியமாய் நடவாமல் கர்த்தருக்கே ஊழியம் செய்வதை போல, கர்த்தருக்கே வேலை பார்ப்பதை போல நாம் ஊக்கத்துடன் உற்சாகத்துடன் ஒரு மனதுடன் செயல்பட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் 23வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு பின்னாக பென்யமீனும் அசூப்பும் தங்கள் வீட்டிற்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக அனனியாவின் குமாரனாகிய மாசையாவின் மகன் அசரியா தன் வீட்டின் அருகே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். இங்க நீங்க வாசிக்கிறது என்ன, அவர்கள் வீட்டின் அருகே, தங்களுடைய வீட்டின் அருகே, everybody have been assigned or some people have been assigned with the task to repair that is in front of their house. தங்கள் வீட்டிற்கு முன்பதாக இருக்கக்கூடிய இடத்தை பழுது பார்த்து அவர்கள் கட்ட வேண்டும். ஆகவே இதுல இருந்து கற்றுக்கொள்வது என்ன, ஒவ்வொருவருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. நம்முடைய வீட்டுக்கு முன்பதாக அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய சபை வாழ்க்கையிலே எந்த இடத்திலே மதில் சுவர் இடிந்திருக்கின்றது, நான் இருக்கக்கூடிய இடத்துல எந்த இடமானது பழுது பார்த்து கட்டப்பட வேண்டும். அது ஒருவேளை எந்த இடமாக வேண்டுமானாலும் இருக்கு, it could be any place that I need to repair it. ஆனால் அந்த இடத்தை
நான் சரியான விதத்திலே பழுது பார்த்து கட்டுகிறேனா? அந்த இடத்தை என்னுடைய பொறுப்பாக நான் எடுத்துக்கொண்டு அதை நான் கிரமமாக நான் முழு மனதுடன் உற்சாகத்துடன் நான் செயல்படுகின்றேனா? Am I taking up the complete responsibility, and each and every individual house has been strengthened, and is my house strengthened? என்னுடைய வீடு நிலைவரப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் இந்த இடத்திலே அவர்கள் ஒவ்வொரு இடமாக சொல்லப்படுகிறது. அது கடைசியாக 26வது வசனத்திலே தண்ணீர் வாசல். இந்த தண்ணீர் வாசல் என்பதை தெக்கோவாவினுடைய ஊர் மக்கள் அவர்கள் கட்டுகிறார்கள். கீகோனுடைய ஊற்றிலிருந்து இந்த தண்ணீர் வாசலுக்கும் இங்கே ஒரு 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 கனெக்ஷன் இருந்ததாகவும் அதன் மூலமாய் தண்ணீர் கொண்டு வரப்படுவதற்கும் அங்கே அது பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அது கடைசியாக 28வது வசனம் துவங்கி 30வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது குதிரை வாசல். இந்த குதிரை வாசல் இரண்டு இடத்துல இருக்கலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஒன்று, அதை அத்தாலியால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண், 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை அந்த நகரத்தினுடைய அது பிரவேசிக்கின்ற நகரத்தினுடைய என்ட்ரன்ஸ் ஆக இருக்கலாம் என்றும் அவர்கள் சொல்லப்படுகிறது. அல்லது ஒருவேளை அங்கே ஒரு அரண்மனை இருந்திருக்கலாம் என்றும் அங்கே அவர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் இந்த 2 இடத்துல ஒருவேளை வாசலாக இருக்கும் பட்சத்திலே அந்த வாசலினுடைய அருகில் தான் அந்த அத்தாலியால் கொல்லப்படுகிறாள். இரண்டாவதாக ஒருவேளை இது மதில் சுவராக இருக்கும் பட்சத்திலே எரேமியா 31ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இது ஒரு சிட்டி வால் என்றும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் there is 2 possibilities for this horse gate. It could be an entrance to the particular city, or there could be a palace where an entrance was there so that people can enter into the city. அந்த நகரத்திற்குள் ஜனங்கள் பிரவேசிப்பதற்கு ஒரு வாசலாக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண ஒரு மதில் சுவராக கூட இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பெரும்பான்மையாக நகரத்திற்குள்ளாக குதிரைகள் கொண்டு வரப்படுவதற்கு ஏதுவான ஒரு வாசலாக இது இருந்திருக்கின்றது. 29வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கிழக்கு வாசல், ஈஸ்ட் கேட். இந்த வாசலானது நேரடியாக it led directly to the temple and is probably we know as the golden gate. இந்த கிழக்கு வாசல், இதை நாம் ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்திருக்கும் அதே நேரத்திலும் தேவாலயத்தை கட்டும் பணியிலும் அதே போல பல இடங்களிலே குறிப்பிடும் பொழுது கிழக்கு வாசல் என்று சொல்லப்படுவது கிழக்கை நோக்கிதான் அந்த தேவாலயம் இருக்கின்றதையும் இந்த தேவாலயத்திற்குள் வரக்கூடிய பிரவேசமானது இந்த கிழக்கு வாசல் வழியாகத்தான் இருக்கிறதாகவும் அங்கே சொல்லப்படுகிறது. And that is why this particular gate, eastern gate, is called as the golden gate. ஆனா இந்த குறிப்பிட்ட வாசலையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கட்டுகிறார்கள். எசேக்கியேல் என்றால் இந்த இதனை முக்கியமாக இங்கே சொல்லப்பட வேண்டிய காரணம் என்னவென்றால், எசேக்கியேல் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு இடம் விட்டு பெயர்ந்து போகிறது. The glory of God is departing from one place and to the other place. It started from the sanctuary of God and it stood up in the gates of the city, and then it was taken up in the mid-air. நீங்கள் எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 16 to 12 22 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது மறுபடியும் 11 முதல் 11ஆம் அதிகாரம் 22 to 25 வாசிக்கும் பொழுது glory of God departed from the temple at the east gate. அந்த கிழக்கு வாசலிலிருந்து தேவனுடைய மகிமை ஆலயத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தர் எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எங்கே வந்து மீண்டுமாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பார் என்று சொல்லப்படும் பொழுது இதே கிழக்கு வாசல் தான் அவர் பிரவேசிக்கிறார். Where did God enter back into the city? Through which gate he enters into it? In Ezekiel 43 we read that the Lord will return to the city in the same way. எந்த வாசல் வழியாக கர்த்தருடைய மகிமையானது அந்த எருசலேம் நகரத்தை விட்டு புறப்பட்டு சென்றதோ அதே வாசல் வழியாக கர்த்தருடைய பாதங்கள் ஒரு நாளில நிச்சயமாக அந்த நகரத்திற்குள் வந்து அடையும் என்பது எசேக்கியேல் அங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். இது நமக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை எங்கே, எந்த இடத்தில் நம்முடைய வாழ்க்கையை விட்டு, நம்முடைய சபையை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து போயிருக்கின்றதோ அந்த இடம் என்னவென்பதை நாம் நிச்சயமாக கண்டறியும் பட்சத்தில், when we identify and inspect and as well as come back to the same place where the glory of God has departed, it is for sure that God will come to that particular place. ஏனென்றால் கர்த்தர் நிச்சயமாக நாம் எந்த இடத்தில் விழுந்தோம் என்பதை உணரும் பட்சத்திலே, நாம் உணர்ந்து கர்த்தரிடத்துல திரும்பி வந்து மனம் திரும்பும் பட்சத்திலே மீண்டுமாக கர்த்தர் நம்மை அதே இடத்துல சந்திப்பார் என்பது நமக்கு ஒரு உறுதியை தருகின்றது. நான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, நீ எந்த இடத்தில் விழுந்தாய் என்பதை, to which place you have fallen down, எந்த இடத்திலே நீ விழுந்தாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே நாம் அந்த இடத்தை உணர்ந்து நாம் திரும்பி வரும்பொழுது கர்த்தருடைய மகிமையானது இழந்ததை நிச்சயமா தேவன் இரட்டிப்பாக தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. கடைசியாக 31 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இது ஆய்வு வாசல்.
முற்காத்தின் வாசல், இன்ஸ்பெக்ஷன் கேட், இதைத்தான் ஆய்வு வாசல் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த குறிப்பிட்ட இடத்துல ஜனங்கள் சில விஷயங்களை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக இருக்கின்ற நகரத்திலே ஆய்வு மேற்கொள்வதற்காகவோ ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்காகவோ ஜனங்கள் இந்த இடத்திலே கூடி வருவதாக இந்த இடம், இந்த வாசல் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த இடத்தையும் அவர்கள் பழுது பார்த்து முழுவதுமாக கட்டி முடித்து நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அவர்கள் வடபுறத்திலிருந்து ஆரம்பித்து கிழக்கு வழியாக தென்புறம் சென்று கிழக்கு வழியாக அவர்கள் பிரவேசித்து மறுபடியுமாக எங்கே ஆரம்பித்தார்களோ அங்கே வந்து நிறைவு செய்கின்றதை 31வது வசனத்திலே நம் மாட்டு வாசலோட கூட வாசிக்கின்றோம். இதை சில நேரத்துல சில சில பைபிள் கமெண்டேட்டர்ஸ் இதனை சொல்லும் பொழுது, பர்டிகுலராக வாரன் விஎஸ்பி அவர் சொல்லும் பொழுது, இந்த வாசல்களை சொல்லும் பொழுது இட் ஸ்டார்டட் ஃப்ரம் தி வேலி கேட், ஹியூமிலிட்டி, பின்பதாக டங் கேட், குப்பைமேட்டு வாசல், சுத்திகரிப்பை காண்பிக்கின்றது. அதே போல ஊருணி வாசல், ஃபுல்னஸ் ஆஃப் தி ஸ்பிரிட். அதே போல ஆட்டு வாசல், மன்னிக்கவும், இது குதிரை வாசல், அது ஒரு போர் ஆவிக்குரிய ஒரு போராட்ட வாழ்க்கையை அது காண்பிக்கிறது. பின்பு கிழக்கு வாசல், கர்த்தருடைய வருகை, இன்ஸ்பெக்ஷன் கேட், கர்த்தர் நமக்கென்று நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதியினுடைய நேரமாக இருக்கிறது என்பதை குறித்தும் அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தாழ்மையினுடைய வாழ்க்கையிலிருந்து சுத்திகரிப்பை தொடர்ந்து பின்பதாக ஆவியானவருடைய பரிபூர்ணத்தை நாம் அடைந்து விட்டு நாம் ஆவிக்குரிய போராட்டத்தில் வெற்றி பெற்று கர்த்தருடைய வருகை நோக்கி நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பட்சத்திலே நிச்சயமாக கர்த்தருடைய பீமா சீட்ல கர்த்தருடைய பிரதிபலன் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே நிச்சயமாக நமக்கும் ஒரு நாளிலே வெகுமதி கொடுக்கப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதைத்தான் இந்த அதிகாரத்தை கற்றுக்கொள்கின்றோம். நாம் முக்கியமாக கற்றுக்கொள்வது, நாம் ஒன்றிணைந்து செயல்படுவது மற்றும் நெகேமியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் he was a man of action, செயல்பாடு நிறைந்த ஒரு மனுஷன். he had a plan of action, he had a preparation, he had a passionate and involved deep into the matter. he is not a manager but a leader. அவனோட தலைவன் அல்ல, அவன் ஒரு மேனேஜர், ஒரு மேனேஜராக செயல்படல, மாறாக ஒரு தலைவனாக he involved deep into the matter, அந்த விஷயத்திலே ஆழமாக செயல்படக்கூடிய ஒரு மனுஷன். அது மட்டுமல்லாமல் இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுதும் ஒவ்வொரு மனுஷனும் தான் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்பதை குறித்து அவர் தெளிவாய் அறிந்து வைத்திருக்கிறார். இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது every man think and considers himself on the way and in which manner he builds. அவன் கட்டினது அந்த நாளிலே அது விளங்கும். அது வைக்கோலிலே கட்டினோமா, பொன்னிலே கட்டினோமா, அக்கினினாலே அது சோதிக்கப்பட்டு அது நிச்சயமாக அது ஒருவேளை இன்ஸ்பெக்ஷன் கேட்ல அங்கே அது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நமக்கு பிரதிபலன்களை நிச்சயம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 3ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்யும் பட்சத்திலே நாம் எழுந்து கட்டுவோம். கர்த்தர் நம் கரத்திலே எதை கொடுத்திருக்கிறாரோ அதை உண்மையுடன், உத்தமத்துடன், ஊக்கத்துடன், உற்சாகத்துடன், உத்வேகத்துடன் அதனை நாம் கடைபிடிக்க, அதை பின்பற்ற நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.